பொதுவாக டயட் இருக்கிறவங்க ஓட்ஸை வந்துட்டு ஒரு கஞ்சி ஃபார்ம்லேயே எப்பவும் எடுத்துப்பாங்க. அது நமக்கு கொஞ்ச நாள்லேயே போர் அடிச்சிடும். இந்த மாதிரி ஓட்ஸில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து போட்டு செஞ்சு சாப்பிடும்போதும் நமக்கு இது ஒரு டயட் ஃபுட்டு மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நல்லா பொடுசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்க்கலாம். இப்போ நான் அடுத்ததாக குயிக்கர் ஓட்ஸ் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நம்ம சேர்க்கும் போது இந்த ஓட்ஸ் 2லேருந்து 3 பேர் ஒரு ஃபுல்லாக ஒரு பவுல் நிறைய சாப்பிட்லாம். நீங்கள் எந்த பிராண்ட் ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு செய்யும்போது இதில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு செஞ்சாலே உங்களுக்கு போதும். இப்போ இதில் நான் எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்தேனோ அதுலேயே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் உப்பும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மாதிரி சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். டயட் இருக்கும்போது திடீர்னு அப்பப்போ எதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். ஆனால் அதே டைம் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இது கூட கண்டிப்பாக நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மசாலா ஓட்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.